மருத்துவர்னாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது கழுத்தில் இருக்கும் ஸ்டெதஸ்கோப் தான். அந்த அடையாளத்தையே மருத்துவ உலகுக்குத் தந்த மேதை டாக்டர் ரீனே லீனெக். இன்று அவரின் பிறந்த நாள். 1800களில் நோயாளியின் இதயத் துடிப்பை கேட்க மருத்துவர் தன் காதை நோயாளியின் மார்பில் நேரடியா வைக்க வேண்டும். இது லீனெக் போன்ற கூச்ச சுபாவம் கொண்டவர்களுக்கும் பெண் நோயாளிகளுக்கும் பெரும் சங்கடமாக இருந்தது. ஒரு நாள் பாரிஸில் சிறுவர்கள் ஒரு மரக்குச்சியின் மறுமுனையில் வரும் ஒலியை ரசிப்பதைக் கண்டார் லீனெக். அந்த விளையாட்டு அவருக்குள் ஒரு பொறியை பற்ற வைத்தது. ஒலியை மரக்குழாய் மூலம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு துல்லியமாக கடத்த முடியும் என்று உணர்ந்தார். அந்த ஐடியாவை வைத்து 1816இல் மர உருளையில் துளையிட்டு உலகின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை உருவாக்கினார். கிரேக்க மொழியில் ஸ்டெதோஸ் என்றால் மார்பு, ஸ்கோப்பியன் என்றால் பார்ப்பது. இதன் மூலம் இதய துடிப்பு மிக தெளிவாக கேட்டது. வெறும் கருவியோடு நிற்காமல் இதய நோய்கள் பற்றி பிரம்மாண்டமான புத்தகத்தையே எழுதினார். ஆனால் விதியின் முரண் பாருங்கள். அவர் எந்த காசநோயை பற்றி தீவிரமாக ஆராய்ந்து உலகிற்கு விளக்கினாரோ அதே நோயால் தனது 45வது வயதிலேயே உயிரிழந்தார். இன்று டிஜிட்டல் கருவிகள் வந்தாலும் அதன் ஆரம்ப புள்ளி லீனெக் தான். உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஒலிக்கும் ஒவ்வொரு ஸ்டெதஸ்கோப் சத்தத்திலும் இந்த மாபெரும் மருத்துவக் கலைஞர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்.